வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் ஆஃப் எ ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் வெசல் ஆர் 20 சென்டிமீட்டர் அண்ட் 28 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ எனது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். அது ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல். ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அட் 0.14 பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படின்னா அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்ற ஷேப்புக்கு வெசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்கான். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஹாலோ ஸ்பெரிக்கல் அப்படின்றப்ப என்ன ஷேப் இருக்கும் அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு அசிம்ஷன் வேணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9th சம்மு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் ஹாலோ ஸ்பெரிக்கல். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ அப்படின்றப்ப இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். நான் இதை கூட வெளில போடாமல் தேவையில்லை. இதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும், பவுல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் டயாமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் தான் ஃபஸ்ட்டு இன்டர்னல் கொடுத்துருக்கான், செகண்ட் தான் எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்னலுக்கு ஸ்மால் டி யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னலுக்கு கேபிட்டல் டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் 20 அண்ட் 28 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா d/2 10 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்டர்னலுக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா d/2 28/2 14. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ரேடியஸு ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரேடியஸு கேபிட்டல் ஆர், இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதை வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்கணும். மொத்தமாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ அப்படின்னா என்னது, எக்ஸ்டர்னல் அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஒன்று இருக்குது, அடுத்து இன்டர்னல் ஹெமிஸ்பெரிக்கல்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் இருக்குது. அது போக இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே அதோட அவுட்டரில் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து பவுல்மாக இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். இந்த மேலே வந்திருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கான சர்ஃபேஸையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் இந்த ஹெமிஸ்பெரிக்கலோட டிஎஸ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். டிஎஸ்ஏ கிடையாது, எஸ்ஏ தான். ப்ளஸ் இன்டர்னலுக்கான எஸ்ஏ ப்ளஸ் இந்த சர்க்கிள். ஸோ சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நடுவில் என்ன இருக்குது, இடையில கேப் விட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இதோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு சர்க்கிளுக்கு πr ஸ்கொயரு, பட் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியது கேபிட்டல் ஆர், உள்ளே இருக்கக்கூடியது ஸ்மால் ஆர். ஸோ அப்போ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணேன். அதாவது இங்கே இருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர் இருக்குது, இங்கே இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர் இருக்குது. ஸோ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த ரேடியஸ் கிடைக்குமா? ஸோ அதை தான் எழுத போகிறேன். π × r² - r². எங்களுக்கு கேபிட்டல் r² - ஸ்மால் r². ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு. ஸோ எழுதலாமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன எழுதலாம், 2πr². ஓகேங்களா? இன்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ 2π ஸ்மால் r². அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா π × கேபிட்டல் r² மைனஸ் π × ஸ்மால் r². ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் ஆர், இதுவும் கேபிட்டல் ஆர். ஸோ 2πr² + πr² 3πr², 2πr² மைனஸ் πr². ஸோ அப்போ 1πr². ஓகேங்களா? ஸோ இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து வேல்யூ போடலாமா?
ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து டேட்டாவை இப்பயே போட்டுற வேணாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால பையோட வேல்யூலாம் அப்படியே வச்சுருவோம். ஸோ பையோட வேல்யூ 22/7 அப்படின்றது 2க்கும் காமனா இருக்கிறதுனால வெளியில எடுத்துட்டேன். மீதி இருக்கக்கூடியது 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது? 14 ஸ்கொயர். ஓகேங்களா? ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸ்மால் ஆர்ன்றது 10 ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22/7 14 அப்படின்றது 196 3 இன்ட்டு 196 ப்ளஸ் 10 ஸ்கொயர்ன்றது 100. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? 22/7 3 இன்ட்டு 196 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 588 ப்ளஸ் 100. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 688. ஸோ இது 7ஆல் டிவைட் ஆகுமான்னு மட்டும் பாருங்கள். ஆனதுன்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? 58 கண்டிப்பாக கட் ஆகாது. அதனால் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் த வெசல் ஆல் ஓவர் அட் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.14 ருபீஸு. ஓகேங்களா? 0.14 ருபீஸுன்றது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ யூனிட் முக்கியம். கண்டிப்பாக யூனிட் மறந்துடாதீங்க. தட்ஃபோர் காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் 22/7 இன்ட்டு 688 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இன்ட்டு இது. ஓகேங்களா? ஸோ 22/7 இன்ட்டு 688 இன்ட்டு 0.14. ஸோ இப்போ எனக்கு 4 கட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகேங்களா? ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ன்றப்ப 44 இன்ட்டு 688 மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது 44ன்றத விட 2 இன்ட்டு 0.2ன்றது 4.4 இன்ட்டு 688. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2.72 அப்ராக்சிமேட்லி. ஸோ இதுதான் வந்து ருபீஸ். எதுக்கு? காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் த வெசல். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க அந்த வெசலுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ ருபீஸ் ஆகும்னா இதுதான் ருபீஸ் 302.72 அப்படின்றது. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ கொஸ்டினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த அவுட்டர் மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு கால்குலேட் பண்ணும்போது ஏரியா எடுக்கும்போது 5 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் முக்கியம். நம்ம வந்து இதோட ரேடியஸ் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆர் மைனஸ் ஆர் என்ன வருதோ அந்த வேல்யூவை இந்த என்டையராக போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்றது போடுறது முக்கியம். ஸோ இதை மட்டும் மைண்டில் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் இதே தான் வந்திருக்கும். ஸோ கவனமாக இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயன்படுவாங்க, கூடவே நானும் பயன்படுவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.